என் அன்பு செல்லுமே, நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழுகும் பொழுது உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் இருக்கிறேன். கவலைப்படாதே, எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். இப்பொழுது கூட நீ கண் கலங்கி கொண்டுதான் இருக்கிறாய். உனக்கு நான் என்ன சொல்லி ஆறுதல் செய்வேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் உனக்கு ஆறுதலாகவும் சில வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். நான் நடக்கப் போவதையும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் எதுவும் நீ அப்பொழுது கேட்டுவிட்டு பின்பு மறந்து தவித்து அழுகிறாய். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்து உள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்தது நல்லதாகவே நடக்கும். உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. இப்போது அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்தித்தாலே மேல். ஒருவரும் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் நீங்கள் சாதிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதை சரி என்று போட்டுக்கொண்டு சென்று கொண்டே இரு. வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையை பார்க்கும் சில வார்த்தைகளை அவரவர் பங்குக்கு சொல்லதான் செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் நீ ஆம் இல்லை என்று சொன்னால் மேலும் மேலும் வார்த்தைகள் வளர்ந்து கொண்டுமே போகுமே தவிர உன் மன கவலை எப்பொழுதுமே குறையாது. மனிதர்கள் என்பது பேச்சுக்கு மட்டும்தான். ஆனால் உதவி என்று ஒன்று வந்தால் ஓடி விடுவார்கள். ஆனால் தெய்வம் என்பது எப்பொழுதுமே எதுவுமே பேசாது. ஆனால் பிரச்சனை என்ற ஒன்று வரும் பொழுது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கே தெரியாமல் கை கொடுத்து உன்னை காக்கும். அதுபோலதான் நான் எப்பொழுதும் எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் பிரச்சனை கவலை என்ற உன் மனதிற்கு ஒன்று வரும் பொழுது ஓடி வந்து உன்னை அரவணைத்து உன்னை காப்பேன். ஒருபோதும் கவலைப்படாதே, உன் துணையாக நான் உள்ளேன். துணிந்து முடிவெடு. துன்பம் வந்தாலும் நான் விரட்டி அடிக்கிறேன். எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். நான் மட்டும் என்றுமே உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னை குழந்தைகளை விட்டு நான் எப்பொழுதும் வேறு எங்கும் செல்ல மாட்டேன். உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கி இனி சகல நலமும் வளமும் பெற்று சீராக வாழ்வாய். இது எனது வாக்கு. நம்பிக்கையுடன் இரு. ஓம் சாய்ராம்.